அப்ப ஏன் எதனால அப்பா நேசிக்காம இருந்தாங்களா? அந்த தேவ சித்தம்னு வரும்போது ஹல்லேலூயா ஆமென் அவர் நேசிக்காமல் போனார். ஆமென். அதாவது பல தருணங்கள் இருக்கு. இயேசுநாதர் பேதுருட்ட பேசுறாரு. சீஷர்ல பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறாரு, நான் யாருன்னு மற்ற ஜனங்கள் சொல்றாங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, நீங்க தீர்க்கதரிசி, நீங்க யோவான் ஸ்நானகன் அப்படின்னு. அப்புறம் என்ன அவங்கள விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே பேதுரு சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொன்னார். அப்போ அவன் சொன்னார், எப்பா இந்த வெளிப்பாடு உனக்கு மாம்சம் ரத்தம் உனக்கு இது வெளிப்படுத்தல, பிதாவே உனக்கு என்ன பண்ணிக்காரு இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள இயேசுநாதர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள நான் என்ன பண்ணணும், சிலுவையில் அறையப்படணும், இந்த ஜனங்களால் அடிக்கப்படணும், நிந்திக்கப்படணும், ஆனால் முன்னாள் நாள் நான் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழும்புவேன் சொன்ன உடனே இந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு, எப்போ நல்ல வெளிப்பாடு வாங்கினவர், ஆண்டவர் பிதாவிடத்தே வெளிப்பாடு வாங்கினவர் என்ன பண்றாரு, இயேசுநாதரை தனியாக கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாக கூடாது, நீங்க சிலுவையில் அறையப்படக்கூடாது என்று சொன்ன உடனே ஏன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் அடி வாங்கிட்டு அடி வாங்கினா கஷ்டமா நல்லதா கெட்டதா? உங்க கூட இருக்கிறவங்க யாரும் அடி வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், கஷ்டமா சிரிச்சிட்டு இருப்பீங்களா, சந்தோஷமா இருப்பீங்களா, அழுதுட்டு இருப்பீங்களா? ரொம்ப கஷ்டம்தான். அந்த ஒரு மனிதாபித்தத்துல பேதுரு என்ன பண்ணாரு, இயேசுநாதர் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, சிலுவையில் அறையக்கூடாதுன்னு சொன்ன உடனே இயேசுநாதர் என்ன பண்ண தெரியுமா, அவனை கூப்பிட்டு அவனை பார்த்து, பிசாசே நீ என்ன பண்ணு, போய்விடு. என்ன கூப்பிட்டாரு, அது வரைக்கும் பேர் வச்சாரு. பேதுரு நீ யாரு, கற்பார, உன் மேல சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை என்ன பண்ணாது மேற்கொள்ளாதுன்னு சொன்ன கொஞ்ச நேரத்தில் என்ன சொன்னார் அவர், அவனை பார்த்து, பிசாசை விட்டு ஏன் நீ மனுஷனுக்குரியவை நோக்கிறாய், நீ தேவனுக்குரியதை நோக்காமல் மனுஷனுக்குரியவளை நீ என்ன பண்ற, மனுஷிக்கு தெரிதல என்ன பண்ற, நீ என்ன பார்க்கிற, என் தேவ சித்தத்தை செய்யறதுக்கு நீ எப்படி இருக்கிற, தடையா இருக்கிற. அல்லேலூயா ஆமென். சோ ஆண்டவர் அப்படி சொல்றாரு, சத்ரு எதுக்கு, தேவ சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனோட அன்போடு இருக்கிறதுக்கு இடையூறுதலா இருப்பாங்களான்னு மட்டும்தான் உங்க மனைவி உங்க ஒரு மருமகள் யாராவது சரி சத்ருவாய் மாற வேண்டும். இல்லாவிட்டால் என்ன பண்ணக்கூடாது, சண்டை பக்கத்தில் பட் சொல்லுங்க, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுங்க, வீட்டில் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆமே ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். இப்போ வீட்டார் உன் சத்ரு, அல்லேலூயா, பிசாசு உங்க சத்ரு. அப்புறம் வேற ஏதாவது சத்ரு சொன்னேன், வீட்டார் உன் சத்ரு, பிசாசு உங்க சத்ரு. சத்தியத்தை சொல்லுகிறதுனால ஊழியக்காரன் உங்களை சத்ருவா மாறுவான். எப்படி, சத்தியத்தை சொல்லுகிறதுனால. சத்தியத்தை சொன்ன யாருக்கு பிடிக்குமா, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால அதாவது நாள் பார்க்காத, அப்புறம் ஜோசியம் பார்க்காத, யார் பார்க்கக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது, மற்றவங்க பார்க்குறாங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இதை சொன்னால் நிறைய பேருக்கு என்ன வந்துடும், கோபம் வருமா வராதா? ஞாயிற்றுக்கிழமையான வேலைக்கு போகாதீங்க, சபைக்கு வாங்க சொன்னால் என்ன வரும், கோபம் வருமா வராதா? அப்போ நம்ம எப்படியா மாறுறோம், யாருமா சத்ருவா மாறுறது, நான் தான் எப்படியா மாறுறேன், உங்களுக்கு சத்ருவா மாறுறேன். அல்லேலூயா ஆமென். இப்போ பிசாசு வீட்டாரும் சத்ரு, அப்புறம் ஊழியக்காரன் உங்களுடைய சத்ருவாய் மாறுறாரு சில வேளையில. அல்லேலூயா, மரணம் உங்களுக்கு சத்ருவாய் மாறுது. ஆனால் மரணத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் ஜெயிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இது கொஞ்ச நேரத்தில் எனக்கு திடீர்னு ஆண்டவர் உணர்த்தினாரு, தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. அல்லேலூயா, தேசத்தில் இருக்கிற சத்துரு அதிகமாக நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அல்லேலூயா. இப்போ தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை நாம் முன் அறியும் போது தான் இந்த தேசத்துக்காக இன்னும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். இப்போ தேசத்தில் இருக்கிற சத்துருக்கள் இதெல்லாம் அழிஞ்சாதான் ஒரு தேசத்துல சமாதானம் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு வாங்க, 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.